இன்றைக்கு அதிகாலையில ஈரான்ல புதிய இடங்கள்ல அமெரிக்கா இப்ப புதிய தாக்குதலை நடத்தி இருக்காங்க. நேத்து அமெரிக்கா ஈரான்ல இருக்கிற 140க்கு மேற்பட்ட இடங்கள்ல தாக்குதல் நடத்தினதுக்கு பிறகு இன்றைக்கு அதிகாலையில புதிய தாக்குதல் அலை தொடங்கப்பட்டதாக அறிவிச்சிட்டு இப்ப அதை சிறப்பா நடத்தி முடிச்சிருக்கிறதா சொல்லி இருக்காங்க. பதிலுக்கு ஈரான் என்ன செஞ்சாங்கன்னா ஐ ஃபார் அன் ஐ என்கிற பெயர்ல, அதாவது கண்ணுக்கு கண் என்கிற ஒரு தலைப்புல புதிய பதில் தாக்குதலை நடத்தி இருக்காங்க. வழக்கம் போல இந்த தாக்குதல் இன்டர்செப்டர் மிசைல்ஸால வழிமறுக்கப்பட்டுச்சுங்கிற செய்தி எல்லாம் இல்ல. இந்த தாக்குதலால அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் கிடைச்சிருக்கு. ஈரான் இலக்கு வச்ச எல்லா இடங்களையும் இப்ப தீப்பற்றி எறிகிறதா செய்தி வெளிவந்துகிட்டு இருக்கு. எம்ஓயு என்கிற ஒப்பந்தத்துல ட்ரம்ப் சைன் பண்ணதுக்கு பிறகு எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. இப்ப என்ன நடந்துச்சு? ஒரு கிழமையா பெரிய போர் ஒன்று நடந்துகிட்டு இருக்கிற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா அந்த ஒப்பந்தத்துல இருக்கிற எல்லாமே சரியா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில கருத்து வேறுபாடு இருக்கு. அது என்ன பாயிண்ட், அந்த கருத்து வேறுபாடு என்ன என்கிறதையும் இப்ப நாம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அடுத்ததா, டேய் தம்பி வாப்பா, நீ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ மட்டும் உண்ட ஒரு தலையீடுமே இல்லாம திறந்து வை, நான் உண்ட வழியிலையுமே வரமாட்டேன் என்கிற நிலைமையில தான் இப்ப அமெரிக்கா இருக்கு. ஆனா இஸ்ரேலுக்கு இந்த போரை முடிச்சிட்டு அமெரிக்காவை இதுல இருந்து கலட்டி விடுறதுக்கு விருப்பமே இல்லை. எதையாவது செஞ்சு ஈரானுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் அமெரிக்கா தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கணும்ங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அமெரிக்காட முன்னாள் மூத்த தூதுவரும் 2015 உருவாக்கப்பட்ட ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளோட உறுப்பினருமான ஆலன் ஏயர் சொல்லி இருக்காரு. இந்த விஷயங்கள் தொடர்பாகத்தான் தெளிவான தகவல்களை இந்த வீடியோல நாம பார்க்க போறதால தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்துட்டு ஏழைவர்களும் பார்க்கிற மாதிரி இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணிடுங்க. அதோட இந்த சோசியல் மீடியாவில இப்ப இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ புதிய செய்தியா இல்ல பழைய செய்தியாங்கிற பிரச்சனை தான். இந்த பிரச்சனைக்கு எல்லாம் இப்ப முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய ஆபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் போட்டிருக்கேன். அது மூலமா நீங்க அந்த குரூப்ல சேர்ந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிய வீடியோவை நான் அப்டேட் பண்ணின உடனே அதுல லிங்க் என்ன செய்வேன், உங்களுக்கு இன்ஸ்டன்டா அந்த வந்து கிடைக்கிற மாதிரி அந்த குரூப்ல நான் போட்டுருவேன். சோ அது மூலமா நீங்க புதிய தகவல்களை உடனேயே பார்த்து கொள்ளலாம். இப்ப ஈரான்ல இருக்கிற தென்மேற்கு பகுதியில காணப்படுற 8 நகரங்கள்ல அமெரிக்கான ராணுவம் சரியா ஒரு உள்ளூர் நேரப்படி அதிகாலை 1:35 மணில இருந்து 2:20 மணிக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல பல கட்டங்களா அவங்களோட தாக்குதலை நடத்தி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருந்துச்சு. இந்த தாக்குதலால ஏற்பட்ட இழப்புகள் என்ன என்கிற தொடர்பான கணக்கு வந்துகிட்டு இதுவரைக்குமே வெளியாகல. ஆனா இந்த மகசர் என்கிற பகுதியில இருக்கிற விவசாய நீர் பம்பிங் நிலையத்துல அமெரிக்கா நடத்தின ஒரு ஏவுகணை தாக்குதலால அங்க இருந்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறதோட 4 பேர் அந்த இடத்துல காயமடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இப்ப ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் வழிப்பாதையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுக்கு மிக முக்கியமான இருக்கிற அந்த நகரங்களான பந்தர் அப்பாஸ், சிரிக், ஜாஸ்க் துறைமுகத்துற நகரம், அதோட அந்த கெஷம் ஐலாண்டு போன்ற இடங்கள்ல தான் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி ஈரான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற பகுதியை விடுவிக்க பார்த்தாங்க, அதாவது ஈரானுக்கிட்ட இருந்து விடுவிக்க. ஆனா ஈரானுக்கிட்ட அதிக அளவான ட்ரோன்ஸ், ஸ்பீட் போட்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கிறதால அது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாகிருக்கு. சோ ஈரானுக்கிட்ட இருந்து இந்த கட்டுப்பாட்டை அமெரிக்காவால விடுவிக்க இயலாதன்னு அமெரிக்காட முன்னாள் மூத்த தூதுவரும் 2015 உருவாக்கப்பட்ட ஈரான் அணு பேச்சுவார்த்தைகளோட உறுப்பினருமான ஆலன் ஏயர் தான் இதை திரும்பியும் சொல்றாரு. இப்ப அமெரிக்கா நடத்தின இந்த தாக்குதல்களுக்கு ஈரான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஐ ஃபார் அன் ஐ என்கிற பெயர்ல, அதாவது இந்த கண்ணுக்கு கண்ணுங்கிற அடிப்படையில பல பதில் தாக்குதல்களை நடத்தி இருக்காங்க. இந்த தாக்குதலால அமெரிக்காவுக்கு இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு லொஸ்ட் தான் சொல்லணும். இதுல ஈரான் இலக்கு வச்ச நாடுகள் எதுன்னு சொல்லி நாம பார்த்தோம்னா வளமையை போல நம்மளோட பஹ்ரைன், குவைத், ஓமான், கத்தார், அதோட அந்த லிஸ்ட்ல வந்துகிட்டு ஜோர்தானும் இருக்கு. இதுல அமெரிக்காவுக்கு என்ன லொஸ்ட் சொல்லி பார்த்தோம்னா முதலாவது விஷயம் என்னன்னா, குவைத்ல இருக்கிற விமானப்படை தளங்கள்ல ஈரான் நடத்தின தாக்குதலால அங்க இருந்த எரிபொருள் சேமிப்பு தொட்டிகளும், அதாவது அந்த எரிபொருள் சேமிப்பு டேங்குகளும் பெட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் முழுமையாக அழிக்கப்பட்டதோட ராணுவ தளத்தில் இருந்த இந்த பதுங்கு குழிகளும் இலக்கு வச்சு ட்ரோன் தாக்குதலை நடத்திருக்கிறதா ஈரான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஐஆர்ஜிசியோட ஏவுகணை படை என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த பஹ்ரைன்ல இருக்கிற ஷேக் ஈசாங்கிற விமானப்படை தளத்துல அமெரிக்காட அந்த ஹெலிகாப்டரை பராமரிப்பு வசதிகள் செய்யற இடம், அடுத்ததா இந்த P8 ரக விமானம் நிறுத்தப்பட்டிருக்கிற ஹேங்கர்கள், அதோட அமெரிக்க ராணுவ ட்ரோன்ஸ் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் போன்ற இலக்குகள் தான் இந்த தாக்குதல் நடத்திருக்காங்க. அடுத்ததா ஜோர்தான்ல இருக்கிற பிரின்ஸ் ஹசன் என்கிற விமானப்படை தளத்தை ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தினதா ஐஆர்ஜிசி சொல்றாங்க. இந்த தாக்குதலால பல எரிபொருள் கிடங்குகள், அதோட இந்த வெடிமருந்து சேமிப்பு கிடங்குகள் எல்லாமே தீப்பற்றி எரியறதா ஈரானிய ஊடகங்கள் இப்ப செய்தி வெளியிட்டிருக்கு.
இப்ப இந்த தாக்குதல் சம்பவம் எதுக்காக நடக்குதுண்டா, அதாவது அமெரிக்கா எதுக்கு ஈரானை திரும்ப தாக்கினாங்கண்டா, இன்றைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் வழிப்பாதையால வந்து இந்த 2 கப்பல்களை ஈரானிய ராணுவம் நிறுத்தி பரிசோதனை செஞ்சதுக்காகத்தான் அமெரிக்கா சொல்றாங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கப்பல்கள் 2 வந்துகிட்டு இந்த ட்ராக்கிங் சிஸ்டத்தை ஓப் பண்ணிட்டு சட்டவிரோதமா அந்த கடல் வழிப்பாதையால பயணிச்சுக்கிட்டு இந்த கடல் வழிப்பாதை அந்த பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தந்ததா ஈரான் ஒரு குற்றச்சாட்டு அந்த கப்பல்ல கொடுக்காங்க. அந்த 2 கப்பல்களும் ட்ராக்கிங் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு அங்க அந்த பகுதியால வந்தது தவறுதான். ஏன்னா அந்த பகுதியில இப்ப போர் பதட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அங்க ட்ராக்கிங் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு கப்பல் வந்தா அது சம்பந்தமா ஐஆர்ஜிசி விசாரிப்பாங்க தான். அது அமெரிக்காவுக்கு ஏன் பிரச்சனை ஆகுதுன்னா, ட்ராக்கிங் சிஸ்டத்தை ஒருவேளை அவங்க தான் ஆஃப் பண்ணிட்டு வர சொன்னாங்களோ தெரியும். இப்ப எம்ஓயு ஒப்பந்தத்துல 2 நாடுகளும் சைன் பண்ணதுக்கு பிறகும் இந்த பிரச்சனை எதுக்காக வருதுன்னு இப்ப நான் சுருக்கமா சொல்றேன். இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இந்த எம்ஓயு என்கிற இந்த ஒப்பந்தம் என்னன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற இந்த பிரச்சனை பெரிய ஒரு இடியப்ப சிக்கலான பிரச்சனை. இத 2-3 நாளைக்குள்ள நாம என்ன செய்யலாம், பேசி முடிக்கலாம். சோ அதுக்கு குறைஞ்சது ஒரு 2 மாதமாச்சும் டைம் எடுக்கணுங்கிறதால அந்த 2 மாதத்துக்குள்ளேயும் ஈரானும் அமெரிக்காவும் எந்த தாக்குதலையும் நடத்தாம அப்படி அவங்க 2 பேரும் சும்மா இருக்கணும். அதோட இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் கடல்வழி பாதையில பயணம் செய்யற கப்பல்களும் பாதுகாப்பா அந்த பகுதியால பயணம் செய்யணும். இந்த பிரச்சனைகளை கையாளுறதுக்காகத்தான் தற்காலிகமான ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தமா இந்த எம்ஓயு என்கிற ஒப்பந்தம் உருவாகிச்சு. இந்த ஒப்பந்தத்துல இருக்கிற 5வது பிரிவுல ஒரு பகுதி என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல சைன் பண்ணினதுக்கு பிறகு ஈரான் என்ன செய்யணும்னா, பாரசீக வளைகுடாவில இருந்து ஓமான் கடல் நோக்கியும் அடுத்தது திரும்ப இந்த ஓமான்ல இருந்து பாரசீக வளைகுடாவுக்கும் போற இந்த வணிக கப்பல்கள் இருக்குதானே, இந்த வணிக கப்பல்கள் பாதுகாப்பா போறதுக்கான ஏற்பாடுகளை ஈரான் அவங்களோட சிறந்த முயற்சியோட செய்யணும். அதோட இந்த சேவைக்கு 60 நாட்கள் வரைக்கும் எந்த கட்டணமுமே வசூலிக்கப்பட. இதால் அந்த எம்ஓயு ஒப்பந்தத்துல இருக்கிற விஷயம். இப்ப இந்த ஒப்பந்தத்துல இருக்கிற மாதிரி ஈரான் அவங்களோட இந்த சொந்த முயற்சியோட அந்த வழியால போற கப்பல்களை ஒருங்கிணைச்சு பாதுகாப்பா போறதுக்கு ஏற்பாடுகளை செய்யறாங்க. இப்ப இங்க ஈரான் சட்டாம்பி வேலை பாக்குறத பார்த்துட்டு அமெரிக்காவுக்கு எரியுதா இல்ல வேற யாருக்கும் எரியுதாங்கிறது விலகுது இல்லை. ஆனா யாரோ ஒரு ஆளுக்கு இல்லைன்னா இந்த 2 பேருக்குமே அது எரியுதுன்னு சொல்லலாம். நாம இப்ப ஏற்கனவே ஒப்பந்தத்துல போட்டிருக்கிற மாதிரி தான் இப்ப ஈரான் செயற்படுது. ஆனா அமெரிக்கா எதுக்காக அந்த வழியால வர கப்பல்களை கோஆர்டினேட் பண்ண முயற்சிக்காங்களோ தெரியா. ஒருவேளை நாங்க தான் நீங்க எல்லாம் என்கிற ஒரு படம் ஒன்றை காட்டிய ஒரு பெரிய லெவல் ஒரு பிலிம் ஓட்டுறதுக்காகவோ தெரியா. ஏனென்றா இப்ப ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் வழி பாதையால வர கப்பல்களுக்கு பாதுகாப்பா ஒருங்கிணைப்பா அமெரிக்கா செயல்படணுங்கிற ஒரு பாயிண்ட் கூட அந்த ஒப்பந்தத்துல இல்லை. அப்ப எதுக்காக இங்க நின்று அமெரிக்கா தேவையில்லாத ஆணிகளை புடுங்குறாங்களோ தெரியா. இப்ப ஈரான் ஒரு விஷயத்துல நல்ல தெளிவா இருக்காங்க. அது என்னன்னா, மத்திய கிழக்கு கடல் பகுதிக்குள்ள வெளிநாட்டு ராணுவத்துக்கு புடுங்குறதுக்கு ஒரு ஆணிகளும் இங்க இல்லை என்கிறது தான் அவங்களோட நிலைப்பாடு. எங்கட கடல் பகுதிக்குள்ள இருக்கிற பாதுகாப்பை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் உங்களோட ஏரியாவுக்குள்ளேயே நின்றுக்கங்க, இங்க தேவையில்லாத வேலைகளை எங்கட கடற்பரப்புக்குள்ள செய்யறதுக்கு இந்த பக்கமும் வராதங்க, வரவும் தேவையில்லைன்னு ஐஆர்ஜிசி ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. இப்ப எம்ஓயு ஒப்பந்தத்திலையும் எதிர்கால பாதுகாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஈரான் அந்த கடற்பகுதியில இருக்கிற பிராந்திய நாடுகளோட ஒருங்கிணைச்சு செயல்படும் என்றுதான் சொல்லப்படுது. அதாவது ஓமானோட, துபாயோட. இதுல ஒரு இடத்திலையும் அமெரிக்காட பேரு இந்த பக்கமே வரல. அப்ப என்னத்துக்கு இந்த ட்ரம்போட ராணுவ கப்பல் பெர்சியன் கடல் பகுதிக்குள்ள கருவாட்டுக்கு வந்த கள்ளப்பூனை மாதிரி சுத்திக்கிட்டு தெரியுதுங்கிறது ஈரான் தான் மனநிலை. மேலும் இது தொடர்பான புதிய தகவல்கள் வந்து கிடைக்கக்குள்ள அதை உடனுக்குடன் நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறதால என்னுடைய இந்த ஹசன் கேலரி எனப்படுகின்ற யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, நான் பேச மறந்த ஏதாவது விடயங்கள் இருந்தா மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அது லைக் பண்ணிட்டு இடைவர்களும் பாக்குற மாதிரி கட்டாயமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அதோட நான் போடுற ஒவ்வொரு முக்கியமான வீடியோக்குள்ளும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு புதிய வீடியோட லிங்கையும் அதுல ஒவ்வொரு நாளும் நான் அப்டேட் பண்ணுவேனுங்கிறது சொல்லிட்டு இந்த வீடியோவில இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.